நம்ம இந்த பூமியில பிறக்கும்போது இந்த குழந்தை பிறந்தால் இந்த பிரபஞ்சத்துக்கு கேடுதலை விளைவிக்கும்னா அப்ப குருமார்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த குழந்தை அவதாரம் சரியில்லை, இதை நீங்க ரிமூவ் பண்ணுங்க என்று சொல்ற உரிமை ஜோதிடருக்கு உண்டு. காரணம் என்னன்னா, இந்த நாங்க 12 ராசிக்கு 12 உறவு முறைகள் இருக்குல்ல, 12 ராசியும் ஒரு குலதெய்வ வழிபாட்டுக்கு வராங்கன்னா அந்த உறவுகள் எல்லாம் வந்துருவாங்க. அப்ப 12 ராசி நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். ஜாதகம் கேட்டுட்டு இருக்கும்போது சாமி வந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? உடனே எதுவும் அந்த நேரத்துல பண்ண முடியாது. அமைதியா உட்காந்துனா அது ஒரு உருண்டு பேரண்ட் எழுந்துருச்சு. கடைசியில எனக்கு எலுமிச்சம்பழம் முடிஞ்சுச்சு. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் சித்த யோகி பேரம்பலன் ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். அன்பு நேயர்களுக்கு வாராகியின் முழு பரிபூரண திருப்தியும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்க பல அனுபவங்கள் நிறைந்த இந்த நேர்காணலில் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ வேண்டும் என்பதற்காக சூட்சமங்கள் என்னென்ன இருக்கோ ஜோதிடத்தில் அதை உங்களுக்கு சொல்லலாம் என்ற ஒரு விருப்பத்தோடு உங்களை வணங்கி மகிழ்கிறேன். வணக்கம். பிறப்பும் இறப்பும் நம்மளால கணிக்கவே முடியாது, இயற்கை கடவுள் கொடுக்குற அந்த இதுதான் அப்படின்ற மாதிரி. ஆனா இப்ப என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த மாசத்துல பிறக்கிறாங்க, இந்த தேதியில பிறக்கிறாங்க அப்படின்னா டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு இந்த நேரத்துல இருந்தா நல்லா இருக்கும், இந்த நேரத்துல சிசேரியன் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சில பேர் செயற்கையா பிறப்ப இது பண்றாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? சில ஜோதிடர்களும் இந்த நேரத்துல பிறந்தா நல்லா இருக்கும் குறிச்சும் கொடுக்குறாங்களே. இது அற்புதமாக பல டிவிகளில் நான் பேசின டாபிக் தான் இது. ஒரு குறிப்பிட்ட நபருக்கு எனக்கும் இதுக்கு ஒரு தர்க்கமே வந்தது. நீங்கள் ஈஸியாக கேட்டீங்க. ஒரு பிறப்பு என்பது இயற்கையாக நடக்க வேண்டியதானே, செயற்கையாக நீ டேட்டு போட்டு கொடுக்கறதுக்கு உனக்கு யார் உரிமை கேட்டது? ஏன்னா எல்லாரும் நல்ல நேரத்திலே அவங்க குழந்தை பிறக்கணும்னு ஆசை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த பூமியில் பிறக்கும்போது இந்த குழந்தை பிறந்தால் இந்த பிரபஞ்சத்துக்கு கேடுதலை விளைவிக்கும்னா அப்போ குருமார்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த குழந்தை அவதாரம் சரியில்லை, இதை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க என்று சொல்கிற உரிமை ஜோதிடருக்கு உண்டு. ஏன்னு கேட்டால் அப்படிப்பட்ட விசித்திரமான சில குழந்தைகள்லாம் வம்சத்தையே கெடுக்கிறது, நாட்டையே கெடுக்கிறது, இந்த பிரபஞ்சத்தையே கெடுக்கிறது. இன்னும் முன்கூட்டியே தெரிஞ்சோடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த குழந்தையோட தன்மை இப்படி தாங்க இருக்கும். அப்போ ராவுகாலம் யமகண்டெல்லாம் சொல்கிறாங்கல்ல, பல சொல்லுவாங்க இந்த நேரத்தில் போகக்கூடாது, இந்த நேரத்தில் மாட்டக்கூடாது. இது மாதிரி கிரகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே ஒரு கிரகம் என்ன பண்ணோம்னாக்க மரணத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். மரண அடியில் பிடியில் இருக்கும். ஆனால் நல்ல கிரகத்தில் இருக்கும். அது என்ன செய்யணும்னா சாகாமல் சாகடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தையையும் பண்ணும், அந்த பெற்றோர்களையும் பண்ணும். அப்படி இருக்கும்போது டேட்டு தவறான டேட்டு கொண்டு வந்தாங்கன்னா இந்த டேட்டு சரியில்லை, இந்த டேட்டில் நீங்கள் பண்ணாதீங்க, சரிங்கய்யா எனக்கு வேறொரு டேட்டு கொடுங்க ஆனால் அவங்க கேட்பாங்க. அவங்க எது கேட்டாலும் சரி, இயற்கையில் குழந்தை பிறக்குமா இல்லை செயற்கையில் தான் குழந்தை பிறக்குமா என்ற விதி பயணம் அங்கேயே இருக்குது. யார் கேட்க வராங்களோ அவங்கள்ட்டே இருக்காது அந்த கணக்கு. ஏன்னு கேட்டால் அவங்க செயற்கை மூலம்தான் இந்த குழந்தைய உருவாக்கணும்னு அவங்க தலையெழுத்து இருந்ததுன்னா அவங்க அந்த மைண்ட் செட்டப்பில் தான் போவாங்க தனக்குள்ளே இருக்கிறதுக்கு. ஏன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஆதி காலத்தில் குலதெய்வத்துக்கு வருஷம் பூஜை போடுவாங்க. அப்போ ஒன்று கூடி கொண்டு வருவாங்க. மாமன் மச்சான் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விசேஷம் நடத்துவாங்க. ஏன்னு கேட்டால் மாமன்றது புதன், அந்த மச்சான்றது மாமன் மச்சான்றது மாமனுடைய பையன் தானே. அந்த புதன் இருக்கிற இடத்துக்கு 5ஆம் அதிபதி தான் மாமனோட பையன். அப்போ அந்த 5ஆம் அதிபதி எடுத்துக்கிறோம். தந்தை 9ஆம் அதிபதி, தாய் 4ஆம் அதிபதி, சகோதர சகோதரிகள் 3ஆம் அதிபதி, அண்ணா அக்காலாம் இருக்காங்களா அவங்க 11ஆம் அதிபதி. இந்த 12 ராசிகளுமே ஒவ்வொரு உறவு முறைகளோட உள்ள உட்காந்துருக்கு. அப்ப இந்த உறவு முறைகளோட வரும்போது இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கு. இயற்கையா பூர்வத்தின் மூலமாக முன்னோர்கள் வழிவகுத்துக்கிட்டே வருவாங்க. ஒரு கல்லை நட்டு வச்சு
அதுக்கு சாம்பிராணி எல்லாம் போட்டு அதுக்கு ஊர் கூடி எல்லா மக்களும் உறவுக்காரவங்கெல்லாம் கூப்பிட்டு அவங்க முறைப்படி அதை பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ எல்லாரும் வந்து போகும்போது ஆதி காலத்தில் ஒரு குழந்தை என்ன 9 குழந்தை 10 குழந்தை கூட பிறந்தது. காரணம் என்னன்னா இந்த நாங்கள் 12 ராசிக்கும் 12 உறவு முறைகள் இருக்குல்ல, 12 ராசியும் ஒரு குலதெய்வ வழிபாட்டுக்கு வராங்கன்னா அந்த அந்த உறவுகள் எல்லாம் வந்துருவாங்க. அப்போ 12 கிரகங்கள் நல்லா 12 ராசியும் நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். நிச்சயமா. அதே போல இன்னைக்கு என்னன்னாக்க யார் எதை கும்பிடுறாங்க எப்போ கும்பிடுறாங்க, உங்களுடைய சில பேர் கேட்பாங்க எங்களோட பூர்வீகம் விட்டு நாங்கள் வெளியில வந்துட்டோம், ஆகையினால எங்க குலதெய்வம் தெரியலீங்க. சில பேர் பெரு தெய்வங்களை வழிபடுவாங்க, அவங்க இஷ்ட தெய்வமா இருப்பாங்க, அப்புறம் அவங்களே குலதெய்வமா ஆக்கிடுவாங்க. அப்படியும் வர்றது உண்டு. அதாவது இல்ல இவங்க வந்து இஷ்ட தெய்வம் கும்பிடுவாங்க, ஆனா அதான் குலதெய்வம்னு அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு நாங்க என்ன பண்ணுவோம்னாக்க, நீங்க வந்து இந்த அம்மன் இப்படி இருக்கும், இந்த நீங்க இது மாதிரி இருக்கும், நைட்ல கனவுல இப்படி வரும், செயல் இப்படி இருக்கும், நீங்க ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா அது அப்படியே நாங்க ஒவ்வொன்றும் அனுபவபூர்வமாக அவங்களுக்கு நடக்கிற சம்பவங்களை கொடுத்துக்கிட்டே வருவோம். சில பேர் ஒரு ட்ரிப்பு ஜாதகம் பார்த்து செய்தியை சொல்லிட்டு இருக்கேன், திடீர்னு சாமி வந்துருச்சு. என்ன ஜாதகம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சாமி வந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? உடனே எதுவும் அந்த நேரத்தில் பண்ண முடியாது, அமைதியாக உட்காந்துருந்தேன். உட்காந்தானா அது ஒரு உருண்டு பேரண்டு எழுந்துருச்சு. கடைசியில் எனக்கு எலுமிச்சம்பழம் கொடுன்னுச்சு, சூடம் கொடுன்னுச்சு, எல்லாம் ஏத்துனுச்சு. உடனே அவங்க தனியாக வந்திருக்காங்க, வேறு யாரும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு குலதெய்வம் இருக்குல்ல, எங்கள் குருமார்கள் இருக்காங்களே, அவங்கள நினச்சி நாங்கள் சித்தர்கள் எல்லாம் வழிபடுறதுனால சித்தர்களை நினச்சி கொஞ்ச நேரம் கண்ணை மூடினோன்னா கொஞ்ச நேரத்தில் அவங்களா விழுந்து பிறண்டு எழுந்திரிச்சு உட்காந்து, ஐயா வணக்கம் ஐயா, என்னங்க ஐயா நடந்துச்சு, என்னமோ நடந்ததுங்க ஆனால் என்னன்னு தெரியல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மவுடுமா. அவங்கள வந்து மிகுப்படுத்தினாலோ இல்லை இது பண்ணாலோ அவங்க பழைய நினைவுக்கு போயிடுவாங்க. அவங்க நினைவு விட்டு தான் வெளில வந்துட்டாங்கல்ல, அதனால் அதை போய் எதுவும் டச் பண்ணக்கூடாது. பொதுவாகவே நாங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு குளிக்க முடிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்று வச்சுருப்போம் நாங்கள் பலன் சொல்கிற இடத்துல. ஏன்னு கேட்டால் அந்த எலுமிச்சம்பழத்தில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது. அந்த சிட்ரிக் ஆசிட்டில் இருக்கும்போது இது மாதிரி ஒரு சம்பவம் வரப்போகுதுன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை நைஸாக நாங்கள் கட் பண்ணி 2 இடத்துல வச்சு, நிறைய பேருங்க எல்லா வீடுங்கள்ல எல்லாம் ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த குங்குமத்தை தடவி வச்சிருவாங்க, நிலவுல வச்சிருப்பாங்க, நிறைய நில வாசகாலில் வைப்பாங்க. அதே மாதிரி பூஜை அறையிலையும் வச்சிருப்பாங்க, முழுசாவும் வச்சிருப்பாங்க. சில சமயத்துல சூளத்துல எடுத்து அது அந்த ஒவ்வொருத்தவங்களுடைய குலதெய்வ தரத்துக்கு ஏற்ப அங்க நடக்கும். இதெல்லாம் அனுபவ ரீதியாக தான் பார்க்க முடியும். இது ஏன்னு கேட்டா அந்த நேரத்துல என்ன பண்ணுது, இந்த தெய்வங்கள் எப்படி அவங்க மேல இறங்குதுன்னா, அவங்க வந்து பாசிட்டிவ்லையும் இருக்க மாட்டாங்க, நெகட்டிவ்லையும் இருக்க மாட்டாங்க, நியூட்ரல்ல இருப்பாங்க. நியூட்ரல்ல இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க, என் பையன் பிறந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சமாவது நான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவானா, எனக்கு ஏதாவது எங்கள் குலதெய்வம் யாருன்னு தெரியல, எங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்குன்னு அவங்க சொல்லிகிட்டே வரும்போது என்னென்னா, அந்த தூண்டுதலின் பேரில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, சாயங்காலம் 4:30 6 மணிக்கு நேரத்தில் ஒரு மரத்தடியில் நீ போனியா என்ற கேள்வி கேட்போம். அதாவது அவங்களுக்கு எப்படி இருக்கோ அதை எப்படி கேட்போம். உச்சி 1 மணி நேரத்தில் போனியா, மாலை பொழுதுல போனியா, அந்த இடத்துல எப்படி போனது, என்ன நடந்தது, ஒரு தீட்டு தடக்கு உள்ள இடத்துக்கு போனீங்களா, இல்லை ஒரு அகால மரணம் அடைந்த இடத்துக்கு போனீங்களா, இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்து சொல்லும்போது டக்குன்னு அது மேலே ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா அது விசுன்னு அப்படியே எழுந்திரிச்சிடும். எழுந்திரிச்ச உடனே டக்குன்னு இந்த எலுமிச்சம்பழத்தை கையில் எடுப்போம். இது பொதுவாகவே எலுமிச்சம்பழத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாக்கு ஊறுமா இல்லையா, எச்சில் வருமா இல்லையா. ஆகையினால எந்த சாமி வந்தாலும் எது வந்தாலும் சரி, கையில் எலுமிச்சம்பழத்தை பிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு அந்த உமிழ்நீர் சுரப்பு சிறந்துட்டுனா அதில் ட்ரையான உடம்பு அந்த மூர்க்கத்தனமாக போகிற அந்த ரத்த ஓட்டம் என்ன ஆகிடும்னா சரியா அதாயிடும், ட்ரை ஆகிடும், அப்படியே விழுந்துடும் அது கொஞ்ச நேரத்தில். அதனால் கொஞ்சம் திருநீர் எடுத்து போட்டு அதை நெத்தியில் பூசி விட்டு குடிக்க கொஞ்சம் தண்ணியை கொடுத்தா போதும். எல்லா தெய்வங்களும் தண்ணியில தாங்க கட்டுப்படுவான். நிச்சயமா. எப்பேற்பட்ட இடத்துல மஞ்சள் காப்பு கேட்பாங்க, சில இடங்கள்ல சில பேர் பால் கேட்பாங்க, வேப்பலை கேட்பாங்க, மண் திம்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆக்ரோஷம் இருக்கு, எப்படி இருக்கோ அதெல்லாம் வரும். ஆனால் தண்ணியில் மந்திரித்து கொடுப்பது தான் ஆதிகால மருத்துவமே. திருநூறு எடுத்து 108 முறை அந்த நமசிவாயம் என்ற பஞ்சாசர மந்திரத்தை
முன்னோர்கள் போட்டிருப்பாங்க. அவங்க எப்பொழுதுமே அதுதான் போட்டிருப்பாங்க குருமார்கள். அது போட்டு 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 உரி ஏத்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க எந்த ஆசாபாசங்கள் இல்லாத மக்களுக்கு சேவை செய்யற மைண்ட்லயே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த வெள்ளி செவ்வாய் காலத்துல வந்து அவங்க வருவாங்க. எப்பயோ அகால நேரங்கள்ல எங்கேயோ சிக்கிக்கிட்டாங்கன்னா, அவங்கள அழைச்சிட்டு வருவாங்க. வரும்போது அவங்களுக்கு ஒரு மாரி ஆட்டங்கள் இருக்கும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, வந்து உட்காரும்போது நாங்க பார்ப்போம். இவங்க எந்த நேரத்துல வராங்க. ராகு காலம், யமகண்டம், குளிகன், எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கு. அது மாரி உள்ள நுழையிறத எங்களுக்கு தெரிஞ்சிரும். இல்ல பேசிக்கிட்டு இருக்கும்போதே எங்களுக்கு வந்துரும் அது. முன்னாடி வந்துரும் அது. வரும்போது என்ன பண்ணுவோம்னாக்க, நாங்க கையில தண்ணி பக்கத்துல வச்சிருப்போம். சொம்புல. ம். செம்பு இருக்குல்ல, அதுல வச்சிருப்போம். அப்பெல்லாம் வந்து பித்தளை சொம்புல ஈயம் பூசி வச்சிருப்பாங்க. அப்புறம் சில மண்பானை தண்ணி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணிடுவோம்னாக்க, அது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் மண்ணு பிடிச்சி இழுத்துரும். அது நியூட்ரல்ல இருக்கும். அந்த நியூட்ரல்ல இருக்கும்போது இந்த தண்ணிய எடுத்து முகத்துல தெளிப்போம். ஏன்னு கேட்டா, அந்த முகத்துக்கு முன்னாடி ஆராஸ் எல்லாம் சரியில்லாத இருக்கும். அவங்க அந்த குரோதத்துல இருக்கிற செவ்வாய் கிரகத்தோட இதுதான். அதுதான் இந்த சித்திரை மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா, அலகு குத்திருப்பாங்க. ம். முருகனுக்கு. முருகனுக்கு அரோகரான்னுவாங்க. அரோகரான்னு சொல்லும்போது இந்த நம்மளுடைய சுவாச காற்று இருக்குல்ல, அது ஒரு இடத்துல நிக்கும். அது உள்ளுக்குள்ள போய் நின்னு வரும்போது நம்ம பொதுவாவே சுவாசத்த எப்படி இருக்குன்னா, நல்ல 12 அங்குலம் போறது மாரி போயி, ஒரு 4 அங்குலம் உள்ள தங்கி 8 அங்குலம் தான் வெளியில வரணும். அது மாரி நின்னு நிதானமா இந்த பசு, மாடுங்க மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கும். ஆமாங்க. மெதுவா அசை போடும். அப்படி தன்னோட உடம்ப பக்குவப்படுத்தும்போது, நோய் நொடி இல்லாத அது இயற்கையா வாழறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனா மனிதர்கள் ஒரே நேரத்துல 10 கவலை, 10 பிரச்சனை, தேவையில்லாத இதெல்லாம் இருக்கும்போது சுவாசத்த என்ன பண்றாங்கன்னா, கம்மி பண்றாங்க. ம். ம். அப்போ ஹார்ட் பீட் எல்லாருக்கும் போய் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ப்ரெஷர் பார்க்குறாங்கன்னா, இவன் நோயின்னு உள்ள நுழையும் போதே என்ன ஆயிடும்னாக்கா, அவங்க இந்த தட்பவெட்ப நிலைக்கு தகுந்தமா எப்படி வந்தாங்க? சில பேர்லாம் டாக்டர்ட்ட போனீங்கன்னா, உடனே டாக்டர் பார்க்க மாட்டாரு. கொஞ்ச நேரம் லைன்ல நிக்க வச்சுருவாரு. ஏன்னா வெயில்ல வந்திருப்பாங்க. அந்த வந்த அவசரத்துல அவங்களுக்கு அந்த படபடப்பு இருக்கும். அவங்க வீட்ல துடியா துடிச்சிருப்பாங்க. அவங்களையும் கொஞ்சம் நிக்க வச்சு நிதானமா படுக்க வச்சு தான் கொண்டு வருவாங்க. ஏன்னு கேட்டா, அவங்களுக்கு நியூட்ரலுக்கு வரணும். அவங்க நேச்சுரலான அந்த மருத்துவ ரீதியா வரணும். அந்த பக்குவத்துக்கு எடுத்து தான் இது பண்ணுவாங்க. அதே மாரி ஜாதகம் பார்க்கும்போது, "சாமி எனக்கு இப்பவே ஜாதகம் பார்த்தாகணும்னு" சொல்லுவான். ம். உடனே எனக்கு பார்த்தாகணும். சரிப்பா எனக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் கொஞ்சம் அனுசரி. இல்ல சாமி என்ன வேணா காசை வைங்க. நீங்க எனக்கு இப்பயே உடனே பார்க்கணும். சரிப்பா சொல்லுப்பா. சொல்லும்போது நாங்க அந்த கணக்க போடும்போதே தெரியும். அவன் ஏதே ஒரு பல இடங்கள்ல அவதிப்பட்டு தாங்க முடியாத நேரத்துல வந்து விழறான்னு. என்ன, ஒரு சின்ன விஷயங்க, கவலையப்படாதீங்க. பக்கத்துல ஒரு அம்மன் இருக்கு. அங்க போய் விளக்கேத்தி வச்சுட்டு மாத்திரம் வாங்க. ஆனா அந்த வந்த ஸ்பீட்ல இருக்கவன நாங்க அவங்க எந்த கிரகம் இவனை டைப் பண்ணுதோ, அந்த கிரகத்த பார்த்து பக்கத்துல இருக்க அம்மன் கோயிலுக்கோ, முருகன் கோயிலுக்கோ, விநாயகர் கோயிலுக்கோ, காளி கோவிலுக்கோ அனுப்பிச்சு, அங்க துர்க்கை, வன தேவதைகள், இன்னும் அந்த வராகி அம்மன் எது அவங்களுக்கு அங்க இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி அத போய் முடிச்சுட்டு வந்துருங்களேன். இல்ல சாமின்னுவாங்க. நீ போயிட்டு வாப்பா, அப்பதான்ப்பா உனக்கு பலன கரெக்டா வெளியில வரும். சொல்லும்போது அவன் கொஞ்சம் வேண்டா வெறுப்பு தான். ஏன்னு கேட்டா, அவன் நினைச்சது நடக்குன்னு வரான்ல, அந்த கிரகம் அப்படித்தானே ஃபோர்ஸ்ல இருக்கு. அப்போ அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு டவுன் ஆகும். அங்க போவான். போகும்போது வீண் கதை பேசிட்டு வந்துருவான். வரும்போது, "சாமி ஜல்தி சொல்லுங்க, ஒரு வேலை வந்துருச்சு. நான் அதுக்கு போறேன்னு" ஓடுறவனு இருக்கான். இல்ல அதெல்லாம் முடியாதுன்னு அங்கே பண்ணி முடிச்சுட்டு வந்து சொல்றவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி நாங்க பார்க்குறோம்னு கேட்டா, ஒரு கிரகம் வந்து கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்குன்னு 4ஆ பிரிச்சிருக்கோம். 12 ராசியில. அது 3 பாகமா பிரிச்சிருக்கோம். அது ஒவ்வொரு ராசியும் 9 பாகமா 9 பிரிவா இருக்கு. பாதச்சாரம் 9 அதாவது அஸ்வினி, மகம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம். இது 3 சேர்ந்ததுன்னா தான் மொத்தம் 9 பாதம் வரும். அப்ப 1ஆம் பாதத்துல இருக்கலாம், 4ஆம் பாதத்துல இருக்கலாம், 6ஆம் பாதத்துல 8ஆம். இதே மாரி இந்த கிழக்கு திசைக்கு உள்ள கிரகங்கள்ல எது இருக்கோ, அவன் கேள்வி கேட்கறதுக்கு போகும்போது அந்த எந்த கிரகம் எந்த கிரகத்தை தொடுது. அந்த கிரகம் இந்த கிரகத்தை தொடும்போது இவன் இந்த தான் கேள்வி கேட்பான்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ அவன் வந்து எதிர்விசை கேள்வி கேட்கறானா, பாசிட்டிவ்ல கேட்கறானா, நெகட்டிவ்ல கேட்கறானான்னும் போது நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி, "நீ இதுதானே கேட்க வந்த, இதுதானே கேட்கிற, இதுதானே நீ பார்த்துட்டு வந்த, நடந்ததையும்
நடக்கிறதையும் சொல்லி நடக்க போகிறது இப்படி தான், அவனுக்கு ரெண்டை ப்ரூவ் பண்ணாவே நடக்க போகிறதுக்கு அவன் அவன் இதுதான் இருக்குன்னு நம்பிக்கைக்கு வருவான். ஆனால் அதில் போனால் இவனுக்கு ஆபத்து வருதுன்னா நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? அதனால் இப்படி போவ, ஆனால் இப்போ போகாத, கொஞ்சம் தனிஞ்சு போ வந்துட்டு அந்த காலத்தை கால நிர்ணயத்திற்குல அதை வச்சு தான் அவங்கள ரைஸ் பண்ணி விடுறதும் கம்மி பண்ணி விடுறதும் நாங்கள் பண்ணுறோம். ஒருத்தருக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், கல்யாண காலங்கள் நெருங்கி வருது, ஆனால் நாங்கள் நடக்க மாட்டேங்குது, தட்டிகிட்டே போயிடுது. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னங்க என்ன ஒரு காரியத்தை செய்ய போனாலும் எங்களுக்கு இது மாதிரி தடைகள் வருது, தங்கு தடைகள் வருது, திருமணத்துக்குன்னு போனால். அப்போ 7ஆம் அதிபதி யார்? அந்த திசை நடக்குதா, அந்த புத்தி நடக்குதா, இல்லை அந்தரம் இருக்கா, இல்லை அந்த கிரகங்கள் வேறொரு கிரகத்தோட இப்போ அந்த 7ஆம் அதிபதி திசை வந்து ஒரு 50 வயசுல வருதுன்னு வச்சுங்களேன், அது வரையும் கல்யாணம் பண்ணாது இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் அந்த 7ஆம் அதிபதி கூட சில கிரகங்கள் இருக்கும், பார்த்த கிரகம் இருக்கும், சேர்ந்த கிரகம் இருக்கும். அப்போ பார்த்த கிரகத்தோட திசை நடந்தாலும் அதில் இது பார்க்குற நேரம் இருக்குல்ல, அதை வச்சு இது நீங்கள் எதுவும் அவசரப்படாதீங்க, வந்தவங்க இது மாதிரிலாம் கேட்பாங்க, நீங்கள் பொறுமையாக இருந்து அது சரின்னு சொல்லிடுங்க, இல்லாட்டினா தள்ளிட்டு போயிடுங்க. ஆனால் அவங்கள முன்கூட்டியே தயார் பண்ணப்போ அவங்க ஈஸியாக என்ன வேணால் புரிஞ்சுக்குவாங்க. இல்லைன்னா அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லைன்னு இப்படியே தடப்பட்டு அந்த இயற்கைக்குள்ளேயே போவாங்க. அந்த குரு உபதேசனும் எப்படி வருது? குரு பார்க்க கோடி குத்த நிவர்த்தனைன்ற போது இவங்க காலச்சக்கரத்தின் பிரகாரம் இவங்க தயாராக இருப்பாங்க. ஆனால் எல்லா பிள்ளையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஆனால் நம்ம பிள்ளைக்கு எந்த வயசில் கல்யாணம் ஆகணும்னு ஒரு விதி இருக்குல்ல, அதை குருமார்கள்ட்ட கேட்கும்போது அவங்க பார்ப்பாங்க, ஓஹோ இது முன்ஜென்மம் என்ன கர்மாவில் வந்திருக்கு, இந்த கர்மாவை களைஞ்சிட்டா இல்லை வரப்போகுதா, அதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருப்பா. அவன் வீட்டு குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை போட்டுருங்க, நம்ம உறவு முறைகளுக்கு தக்கவாறு சொல்லி இது மாதிரி செய்யுங்க. ஆனால் காலநிலை, அதாவது கால தேச வர்த்தமான ஜாதி மத வேதம் யுக்தி சுருதி அனுபவம்னு 10 வகையான சூழ்நிலை. இந்த சூரியன் 2 மாதங்கள்ல எது மாதிரி நிலையில வருது, ஒவ்வொரு ஊருக்குள்ள எப்படி வருது, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பஞ்சாப்ல ஒரு மாதிரி இருக்கும், இந்த வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி அவங்க கலாச்சாரம் என்ன சொல்லுது, அவங்க உறவுகளுக்குள்ள என்ன முறை இருக்கு, இதெல்லாம் அதுக்குள்ள அட் எ டைம்ல அந்த மைண்ட் ஒர்க் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு தெளிவுபடுத்தும் போது அப்படியாங்க கண்டிப்பாக நடந்துருவாங்க, கண்டிப்பாக நடக்கும், கவலைப்படாதீங்க. ஆனால் இந்நேரம் அந்த கல்யாணத்துக்கு வர சொல்லாதுன்னு என்னங்க தாய் மாமாங்க, அவன் தாங்க முதல்ல அவன் தலை கட்டணும், இல்லை மடியில் உட்கார வச்சு கட்டணும், என்ன அம்மா வந்தானா எல்லாத்தையும் கெடுத்துருவாமான்னு சொல்லுவான். கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அந்த பிள்ளைக்கு லேட்டாக கல்யாணம் நடக்குன்னு இருக்கா, அவன் அங்கேருந்து வருவான் வாய் மூடிக்கிட்டு, டே இப்படிலாம் சொல்லியிருக்காங்க, உன்னை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் கூப்பிடுறேன் ஆன்னு கொண்டு வந்து விட்டோன்னே அவனுக்கு என்ன ஆகும்னு தெரியாது, அவனுக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது, எப்படியே எதையோ பேசி அந்த கல்யாணத்தை நிறுத்துவான். அப்போ எந்த கிரகம் பாதகாதிபதி யோகாதிபதி அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அப்படியே ஒரு மனிதனை என்னென்ன குணாதிசயங்கள் இருக்குமோ அத்தனை குணாதிசயத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தையும் எடுத்து 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 சொல்ற அளவுக்கு குறைஞ்சது ஒரு 60 பிரிவை உள்ள நாங்கள் 9 கிரகம் தான், அது 60 உள்நோக்கத்துல பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது தான் ஒருத்தர் நாங்கள் தெளிவாக எடை போட்டு இப்படி தான் நடக்குது. அதை நான் என்ன செஞ்சேன்னா ஒரு 12 15 அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, நீ இப்படி பாரு, அது உனக்கு தெளிவாக இருந்தால் பாரு, இல்லைன்னா என்ன சந்தேகம் கேளுன்னுவேன். அப்படி தான் இப்பொழுதுக்கு இருக்கிறவங்களுக்கு சொல்றது. கண்டிப்பாங்க. இவ்வளோ நேரம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றிங்கய்யா. நன்றி.